வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல், மியூசிக் as an astrological remedy என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். இந்த தொடர்புல இதுக்கு தொடர்புடையதாக இசையோட ஆரிஜன் எங்க, கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு சொல்றோமே, அந்த கிளாசிக்கல் மியூசிக்கோட ஆரிஜன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சாமவேதத்துல இருக்கு. அஸ்ட்ராலஜி அதுக்கு எங்க ஆரிஜன் இருக்கு, அதனோட எங்கேருந்து அதை தொடங்கி வருது அப்படின்னு கேட்டா ரிக்வேதத்துல வருது. அந்த ரிக்வேதத்துல இருந்து ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் அப்படின்னு 4 வேதங்கள் உண்டு. இந்த 4 வேதங்களும் சுவாமியோட என்ன திருமுகத்திலேருந்தே வந்தது. அதனால அதற்கு ரொம்ப புனிதத்துவம் உண்டு. அது மாதிரி வரும்போது ரிக் என்பது மிகவும் பழமையானது. அந்த ரிக்வேதத்திலோட ஒரு தொடர்புல தான் இந்த அஸ்ட்ராலஜி பத்தி நம்ம படிக்கிறோம். இந்த ஆஸ்ட்ரல் சவுண்டு, இந்த பிளானட்ஸ் இருக்கே, வைப்ரேஷன்ஸ் எப்படி கிடைக்கிறது, ஆஸ்ட்ரல் சவுண்டு தான் அஸ்ட்ராலஜிக்கு அடிப்படை. அந்த ஆஸ்ட்ரல் சவுண்டோட கூட நம்ம இன்னும் என்னெல்லாம் பார்க்கலாம்னா, சாமவேதத்திலேருந்து நம்மளுக்கு கிடைச்சது தான் நம்மளுக்கு இசை, கிளாசிக்கல் மியூசிக். அப்புறம் சாமவேதத்துக்கு அதோட கூட சத்யோதாஸ் பெருமாள், தட் இஸ் சிவபெருமான் தாண்டவம் ஆடும்பொழுது, அதாவது அந்த செலஸ்டியல் டான்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த நிருத்தியம் இருக்கும்பொழுது அவருக்கு பஞ்சமுகம் வருது. சத்யோஜாதம், அப்புறம் தத்புருஷம் வா அப்படின்னு சொல்லி அவருக்கு 5 முகங்கள், 5 தலை இருந்தது. அந்த 5 தலையிலேருந்து வந்த சவுண்டு கூட இந்த என்ன இருக்கு, இசையை பொறுத்து சொல்லறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஆஸ்ட்ரல் சவுண்ட் எப்படி, அஸ்ட்ராலஜிக்கல் வைப்ரேஷன்ஸ், அதுதான் பிளானட்ஸோட சவுண்டு, அதுக்கு அடிப்படை ஆஸ்ட்ரல் சவுண்டுன்னு சொல்றோம், ஆஸ்ட்ரல் வைப்ரேஷன்ஸ் அப்படி சொல்றோமோ, அதுபோல இந்த இசையும் 5 ஸ்வரங்கள் அதெல்லாமும் சுவாமியோட பஞ்சமுகத்திலேருந்து அப்படின்னு வந்தது அப்படின்னு சொல்ற ஒரு பிலீஃப் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கு. அதாவது இந்த சனாதன தர்மத்துல, சனாதனமான பிராக்டிஸ்ல, சனாதனம் என்பது ரொம்பவும் பழையது, தொன்று தொட்டு மாறாமல் இருந்து கொண்டு வருகிறது. இப்ப நம்ம ஒரு பழக்கம் ஆரம்பிக்கிறோம், அந்த பழக்கத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், இல்லைன்னா நம்ம அம்மா நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 2 அல்லது 3 தலைமுறைக்குள்ளேயே பிள்ளைங்க அதை அனுசரிக்காம அது போயிடுது. நம்ம சொல்லிக் கொடுத்ததெல்லாம் போயிடுது. அது நம்ம பாட்டி எப்படி இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதபடி போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆகிடும், நம்மளுக்கு மறந்துடும். இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கா, இப்போ 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இப்போ 2047 காத்துன்னு இருக்கோம். இன்னும் ஒரு 20 வருஷத்துல நம்மளுக்கு 100 வருஷம் சுதந்திரம் கிடைச்சது, நம்ம கொண்டாட போறோம்னு. இந்த 100 வருஷத்துக்கு நமக்கு செலிப்ரேட் பண்ணும்பொழுது நம்மள எத்தனை பேர் இருப்போம், எத்தனை பேர் இருக்க மாட்டோம்னு தெரியாது. நம்மளுக்கு இறைவனுடைய சித்தம் என்ன இருக்கு, நம்மள எவ்வளவு மூச்சு வாங்கின்னு வந்திருக்கோம்னு தெரியாது. ஆனா தொடர்ந்து அது போல பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. 100 வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைங்க, நம்ம பேரன் பேத்தி ஏதாவது இருந்ததுன்னா, நம்ம ஃபேமிலியில வரக்கூடிய இருக்காங்களே டிசெண்டன்ஸ், அவங்களுக்கே நம்மளை பத்தி தெரிய போறது இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன இருக்கு, ஆனா நம்ம நிறைய மறந்து விடுறோம், நிறைய மாத்தி விடுறோம், நம்ம சௌரியம் போல செய்துக்கிறோம். நம்மள்கிட்ட, நம்ம மக்கள்கிட்ட என்ன, நம்ம கிட்ட ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு எது சௌரியமோ அதை தான் செய்யணும்னு நினைக்கிறோம், எது சரியோ அதை செய்யணும்னு நினைக்கல. எது சரியோ அதை செய்தாதான், பெரியவங்க சொல்லி கொடுத்த சரியான வேலையை சரியான முறையில, சரியான அந்த காம்பனண்டோட சரியான பெர்ஸ்பெக்டிவ்ல அதை செய்தாதான் தட் கேன் கண்டினியூ டு கோ ஃபார் யுகமா அது மாறாம வந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ப்ரெசன்ட் சீனரியோவில் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு எப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு கேட்டால், எது சௌரியமோ அதை செய்யலாம்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அது 2 அல்லது 3 ஜெனரேஷனுக்குள்ள அது எல்லாமே இல்லாத போயிடுது. ஆனால் நம்ம சனாதன தர்மம் அப்படி இல்லை. தொன்று தொட்டு மிகவும் பழமையானது. ஒரு சின்ன நம்பர் ஈஸியாக சொல்லணும்னா 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கு, அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை, அதுக்கும் முன்னாடி 50,000 வருஷம் அப்படின்னு சொன்னா கூட அது ஏற்புடையது தான். அதனால சனாதனமா தத்புருஷம் சத்யோஜாதம் அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கு தான் இருக்குதா? சிவபெருமான் இப்பதான் நேத்தி சாயங்காலம் தான் தாண்டவம் ஆடினாரா, ருத்ர தாண்டவம்? இல்லவே, அவர் தாண்டவம் ஆடி எவ்வளோ வருஷ கணக்கு, யுகாந்தரம் ஆயிடுச்சு. அதனால அன்னிலேருந்து இருக்கு. அதனால நம்மளோட இசைக்கு மிகவும் பழமையானது, தொன்று தொட்டு இருந்து கொண்டு வருகிறது. அதனால அந்த அடிப்படையில இந்த ஆஸ்ட்ரல் சவுண்டு இருக்கே, அதுக்கும் இசைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. ஆஸ்ட்ரல் சவுண்டுல எதுவும் சரியாது இல்லை அப்படின்னா, அதுல இசை மூலமா அந்த சவுண்டுல, இசைக்கு என்ன இருக்கு, 7 சப்தஸ்வரங்கள். இந்த சப்தஸ்வரங்களுக்கும் சாவுக்கும் பாவுக்கும் மாறுதலே இல்லை. சாவுக்கும் பாவுக்கும் சா பா ரெண்டுத்துக்கும் என்ன இல்லை, மாறுதலே இல்லை. பாக்கி இருக்கிற 5 ஸ்வரங்கள், ரிஷபம், காந்தாரம், அப்புறம் என்ன மத்தியமம், தெய்வத்தம், நிஷாதம்,
இந்த 5 ஸ்வரங்களுக்கும் நிச்சயமா என்ன இருக்கு, மாறுதல்கள் இருக்கு. அது வந்து எந்தெந்த இடத்துல இருக்கோ அது போல அது மாறுதலுக்கு உட்பட்டது. அப்படின்னா இந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் இருக்கே அந்த ஆஸ்ட்ரல் சவுண்டு அது இந்த பிளானட்ஸை பொறுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு இந்த இருக்கு. அதனால சா பா ரெண்டும் மாறாது அப்படின்னு சொன்னா சூரியனுக்கு அடிப்படையா இருக்கிறது ஷட்ஜம், அப்புறம் வந்து பஞ்சமத்துக்கு அடிப்படையா இருக்கிறது சந்திரன். பாக்கி இருக்கிற ஸ்வரங்கள் எல்லாம் ரிஷபம், காந்தாரம், மத்தியமம் அதெல்லாம் ஒரு பிளானட்டுக்கு தொடர்புடையது. அந்த ஒரு பிளானட்டுக்கும் 2 ஸ்வரம் இருக்கும். சென்ற பதிவுல கூட சொன்னோம். அதாவது கோமள ஸ்வரம், தீவிர ஸ்வரம். தீவிரம் சொன்னா நெடில் நீண்டு ஒலிக்கக்கூடியது, கோமளம் என்று சொன்னால் சாதாரணமாக ஒலிக்கக்கூடியது. அந்த அடிப்படையில் ஒரு பிளானட்டுக்கும் 2 ஸ்வரம் கிடைக்கும். அதாவது மேஷ விருச்சிக ராசியாதிபதியம் என்னது, செவ்வாய். ரிஷப புதன் என்ன, மேஷ விருச்சிகத்துக்கு என்னது, அந்த செவ்வாய் அதிபதினா அதுக்கு 2 ஸ்வரம், ஒரு கோமள ஸ்வரம், ஒரு தீவிர ஸ்வரம் இருக்கும். அதே மாதிரி ரிஷப துலாம் ரெண்டுத்துக்கும் சுக்கிரன் அதிபதி அப்படின்னா அந்த சுக்கிரத்துக்கு ஒரு ஸ்வரம் இருக்கும். அப்புறம் புதன் வரும்போது மிதுனம், கன்னி அது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்வரம், 2 ஸ்வரம் இருக்கும். சிம்மம் அப்படின்னு சொன்னா அந்த சிம்ம ராசிக்கு சூரியனோட அதிபதியா இருக்கு. சிம்ம ராசிக்கு வந்து என்ன சாவும், கடகத்துக்கு முக்கியமானது என்னது சந்திரன். அதனால அங்க வந்து சா பா 2 போகும். அதே மாதிரி சனி வந்து தனுசுக்கும் தனுஷ் இல்லை, மகரம் கும்பமும் சனிக்கு தொடர்புடையது, தனுசும் மீனமும் குரு பகவானுக்கு ஏற்புடையது. ஸோ அதனால இது ரெண்டுத்துக்கும் ஒரு கோமள ஸ்வரம், ஒரு தீவிர ஸ்வரம் அப்படின்னு இந்த காந்தார, மத்தியம, தெய்வத, நிஷாத அதுக்கெல்லாம் பஞ்சமத்துக்கெல்லாம் ஒரு ஸ்வரம் கிடைக்கும். ஸோ இந்த அடிப்படையில் எந்த கிரகங்களோட ஆஸ்ட்ரல் சவுண்டில் வைப்ரேஷன்ஸில் டிஃபரன்ஸ் இருக்குது, அது எது நம்மளோட ஜோதிஷ ரீதியில எதெல்லாம் குறைபாடுடையது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்வரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கோமளஸ்வரம் குறைவா இருக்கிற இடத்துல அந்த இடத்துல கிரகத்தை இருக்கும்போது அதுக்கு குறைபாடு இருக்குதா, இல்லாட்டி போனா தீவிர ஸ்வரம் இருக்கிற அந்த பொசிஷன்ல இருக்கும்பொழுது அங்க குறைபாடு இருக்குதா, எதை நம்ம நிவர்த்தி பண்ணணும், எதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு பார்த்து இந்த அடிப்படையில் கூட மியூசிக் as an astrological remedy அப்படின்ற முறையில் நிறைய செய்திகளை நம்மளால பகிர்ந்துக்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.